வாங்க வாங்க வாங்க. ரைட்டு. மனதை ஆழ்நிலையில் வைத்துக் கொள்வது எப்படி? அப்ப எதுக்கு நம்ம ஆழ்நிலை வச்சுன்னு ஒரு கேள்வி வருது. மனதை நம்ம ஆழ்நிலை வைத்திருந்தால் என்னென்ன சாதிக்கலாம், அதுக்கு நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொதுவா மனதை 5 நிலையாக பிரிக்கலாம். அதாவது நம்மளுடைய உடல்ல மொத்தம் 5 உடல் உள்ளது. அன்னமய கோஷம், உணவால் ஆக்கப்பட்ட உடல் இது. அன்னத்தால் ஆன உடல். இது ஆங்கிலத்துல பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ள இந்த உடலை இயக்குவது பிராணமய கோஷம், வாசி தேகம். நம்ம மூச்சு விடுறோமா இல்லைங்களா? இந்த மூச்சு தான் நம்மள உயிரோட வச்சிருக்குது. இதுக்கு இப்ப பிராணமய கோஷம் அல்லது வாசி தேகம். மத்தவங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. மத்தவங்க துர்கா, நீங்க மைக்க ஆஃப் பண்ணிடலாம். மத்தவனோட மைக்க. அதுக்கு உள்ள மனோமய கோஷம். நாம் அன்பு, கோபம், காழ்ப்புணர்ச்சி, ஆசை, இது எல்லாமே மனதில் நிக்குது. அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம். நாம் சிந்திப்பது, யோசிப்பது, ஒரு பாடத்துக்கு விடை காண்பது எல்லாம் மூளையோட வேலை. அது விஞ்ஞானமய கோஷம். பிறகு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. இதுல இந்த பக்தி யோகம், ஞான யோகம்லாம் இந்த ஆன்மாவில தான். ஆக 5 தேகம், பஞ்ச தேகம் நம்ம உடம்புல. இந்த பஞ்ச தேகத்துல பிராண உடல்ல பிராணன் தீர்ந்து போச்சுன்னா, இந்த 4 தேகமும் உடலை விட்டு பிரிந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆன நம்மளுடைய இந்த உணவுல செய்யப்பட்ட அன்னமய கோஷம் பூமியில போயிடும். மிச்சம் அந்த 4ம் ஆன்மாவோட சேர்ந்து சிவலோகத்துக்கு போயிடும். இத சித்தருங்க 96 தத்துவம் என்ற ஒரு நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. எங்கே மேற்கத்திய விஞ்ஞானம் முடிவடைகின்றதோ அங்கிருந்தே இந்திய தத்துவ சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. Where is the Western science is and there is a beginning of Indian தத்துவ சாஸ்திரம். அப்போ இந்த தத்துவ சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, 36 தத்துவங்கள் சிவ தத்துவம், 60 பூத தத்துவம். பூத தத்துவம்னா பஞ்சபூதங்களால் ஆன தத்துவங்கள். அது சிவ தத்துவம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க இது ஈஸ்வரனுடைய ஒரு வேலை. ஆக இப்போ இறப்பு அப்படின்னு சொன்னா 36 ஆன்மாவோட போயிடும், ஆவியோட போயிடும். 60 இந்த உடலோட போய் பூமியில போய் அதாவது அழுகி பூமியோட பூமி ஆயிரும். மீண்டும் இந்த ஆன்மா இன்னொரு பிறப்பு எடுத்து மீண்டும் ஒரு தாயின் வயிற்றிலே புகுந்து அதாவது 90 நாள்ல அங்க ஆன்மா உள்ள புகுந்து அந்த குழந்தை கையை கால ஆட்ட ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு 10 மாசம் ஆகும் பொழுது இந்த பூமியில மீண்டும் ஒரு ஜனனம் எடுக்கிறது. ஆக இன்னைக்கு நாங்க பேச போறது மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடிய மனதை பத்தி பேச போறோம். மனதுல 5 நிலைகள் உண்டு. பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய வாசி தேகத்துல மொத்தம் 6 நிலைகள் உண்டு. 6 சக்கரம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகத சக்கரம், விசுத்தி, ஆக்ஞா, அந்த மாதிரி 6 நிலைகள் உண்டு. இந்த மனசுல மொத்தம் 5 நிலைகள் உண்டு. இப்ப நாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த நிலையின் பெயர் சாக்கரம் என்று பெயர். யாராவது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கொஞ்சம் யோசிக்கிறீங்க, அமைதியா நிக்கிறீங்க, அந்த நிலைக்கு பேர் சொப்பனம். தூங்கிட்டோம்னா அந்த நிலைக்கு பேர் சுளுத்தி. பெரிய ஒரு உறக்கம், பேருறக்கம், அந்த நிலைக்கு பேர் துரியம். சமாதி நிலை அப்படின்னு போயிட்டோம்னா துரியாதீதம். ஆக மொத்தம் 5 நிலை. இதுல நம்ம இப்ப பேசிக்கிட்ட இந்த நனவு நிலை, நனவு, நான் இப்ப உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலையெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். கோபம் எல்லாம் இந்த நிலையில தான் வரும். கோபம், காழ்ப்புணர்ச்சி எல்லாமே இந்த நிலையில தான் வரும். கொஞ்சம் அமைதியா இருந்து நம்ம யோசிக்கும் பொழுது அந்த நிலையை நனவு நிலை, சாரி கனவு நிலை சொல்லுவாங்க. அது இங்க நிக்குது. ஒரு இடம், 2 இடம், மார்புல, அதற்கு கீழ் நம்ம தொப்புல, இந்த 5 நிலையை மனதின் நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக 2 நிலையில நம்ம எப்போதுமே நிக்கிறோம். ஒரு நாள்ல 2 நிலையில தான் எப்போதுமே இருப்போம். என்னைக்கு நீங்க உறங்க ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு உறங்குறீங்க, அந்த மனம் அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். மனம் அடங்க 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 விடிகாலில் 3ல இருந்து மணி 6 முட்டை பேரு உறக்கம் என்று சொல்லக்கூடிய துரியத்துல போய் சேர்ந்துடும். இத ஆங்கிலத்துல அல்பா, பேத்தா, தீத்தா, டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நாம் ஆழ்நிலையில எப்போதுமே இருந்தோம்னா ஒரு காரியம் ஜெயமாகின்றது. ஒரு வீடு வாங்கணும்,
அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆழ்நிலையில போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா, ஒரு வீடு நமக்கு தேடி வருது. அதற்கு உண்டான அந்த பணமும் நம்மகிட்ட தேடி வந்துரும். அதுக்கு உண்டான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்துரும். இதுதான் வந்து பெரிய பணக்காரவங்க சாதிக்கிறாங்க. சரி நான் ஆழ்நிலையில இருக்கிறேன், இல்ல எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா சுத்தி உள்ள அந்த சவுண்டு, அந்த ஒலி எல்லாம் தெரியாம போயிரும். பார்க்கிறது எல்லாமே. நாம் அவங்கள பார்த்து எப்படி தெரியுது அப்படின்னா, கண் சிமிட்ட மாட்டாங்க பொதுவாக. நீங்க குழந்தைங்கள பாருங்க, ஆழ்நிலையிலே எப்போதுமே இருக்கும். அதுக்கு தேவையெல்லாம் 2 தான். ஒண்ணு தாயின் ஆரவணைப்பு தேவைப்படும். தாயின் பால் தேவைப்படும். 2 தான். ஆக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் பில்ல கட்டல, வீட்டு பில்ல கட்டல, இந்த பில்ல கட்டல, கார் பில்ல கட்ட, அத கட்டல, இத கட்டலன்னு ஏதாவது வந்து மனசுல வந்து குழப்பங்கள் வந்துகிட்டே நிக்கும். ஆக, இப்போ நம்ம ஆன்லைன்ல போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு பயிற்சி ஒண்ணு இருக்கு. அத நான் கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பயிற்சிய நம்ம பழக, பழக, பழக ஆழ்நிலையில எப்போதுமே இருக்கலாம். சரியான சிந்தனை, சரியான ஒரு முடிவு, வருங்காலத்தை கணிப்பது இது எல்லாமே அந்த நிலையில சுலபமா எடுத்துடலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். மலேசியாவோட நம்மளோட ரிங்கிட் வச்சு சொல்றேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன 40 வருஷத்துக்கு முன்ன ஒரு டீ ஒரு டீயோட விலை 30 காசு, 40 காசு தான். இன்னைக்கு குறைந்தபட்சம் அதோட விலை வந்து 2 1/2 வெள்ளி. ஆக இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொருளோட வந்து அதோடைய வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. நம்மளுடைய காசோட அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. எனக்கு 1,00,000 வெள்ளி போதும்னு சொன்னவன், இன்னைக்கு 5,00,000 வெள்ளியாவது சேமிக்க வேண்டியது. ஏன்னா, அதனுடைய அந்த ரிங்கிட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சுகிட்டு போகுது. இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நாளை சிறப்பாக வாழ வேண்டும் என்றால், இன்றே நீங்க தியானத்துல வந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சுருங்க. ஒரு நண்பரு அவரு இன்னைக்கு வந்திருக்காரான்னு என்னன்னு தெரியல. அவரு வந்து என்ட்ட சொன்னாரு, இந்த மாரி நான் வீடு தேடிக்கிட்டு இருக்கேன்யா, அந்த வீடு வந்து கிடைக்கவே இல்ல எனக்கு அப்டின்னாரு. அப்புறம் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க, வீடு கிடைச்சிரும் அப்டின்னு சொன்னேன். வாய்ப்புலாம் வந்து நல்ல பிரகாசமா இருக்கு. ஒண்ணும் தடை இல்ல போங்க அப்டின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் பொறுத்து வந்து சொன்னாரு, நான் ஒரு வீட்ட பார்த்துட்டேன். எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு லோன் சரியா வரல அப்டின்னாரு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நேரா போங்க. அந்த வீட்டுக்கிட்ட போய் பேசுங்க அப்டின்னு சொன்னேன். அந்த வீட்டுக்கிட்ட போய் பேசுங்க அப்டின்னு சொன்னேன். அவரு பேச ஆரம்பிச்சாரு அந்த வீட்டுக்கிட்ட. நான் உன்னோட வீட்ல தங்க ஆசைப்படுறேன். நான் உன்கிட்ட தான் வாங்கணும். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு. ஆச்சரியம் பாருங்க. அடுத்த மாசமே அதே பேங்க்காரன் லோன் கூப்பிட்டு பாஸ் பண்ணி விட்டான். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? நீங்க சொல்றது மிஸ்டர் பீன் மாரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்க வீட்ல காய்க்காத ஏதாவது ஒரு செடி இருந்துச்சுன்னா, அந்த செடிகிட்ட போய் பேசி பாருங்க. நீங்க கொஞ்சம் பூவாவது 2, 3 பூவாவது காய்ச்சி கொடுங்க அப்படின்னு பேசி பாருங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் ஒரு அழகான பூவ ஒண்ணு குடுக்கும். இது இயற்கையோடு பேசும் ஒரு முறை. அந்த முறைய தாங்க உங்க மனசு பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆள் மனசுல. அதுதான் இப்ப நான் உங்கள விளக்கி சொல்லப் போறேன். சிலருக்கு வந்து இது என்ன புதுசா தெரியுதே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த ஒரு நீங்க போகல உள்ள நீங்க. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு தான் ஒருத்தருக்கு நான் செஞ்சு காட்டினேன் அத. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு எப்போதும் பதற்றமா நிப்பாரு. அப்ப அந்த பதற்றமா நிக்கும்போது, அவருடைய அவருடைய நரம்பெல்லாம் தளர்ச்சியாவே நிக்கும் எப்பொழுதும். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த கைய அப்படின்னு சொன்னா உடனே ஸ்ட்ராங்கா நிக்குது. இது என்னங்க அதிசயம்? இது அதிசயம் இல்லைங்க. உங்களுக்கு இது இது புரியாத ஒரு இடம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்காவுல மேல ஒரு ஃபிளைட் பறந்தப்ப, அந்த காலத்துல பறந்தப்ப எல்லாம் சாமி கும்பிட்டாங்க. இறைவன் தான் போறாருன்னு சொல்லிட்டு. அறியாமையில நிக்கிறோம் நம்ம. அதே மாரி தான் இந்த இடத்துல யாரும் அறியாமல் நிக்கிறோம். உங்க மனதை நீங்க பயன்படுத்தவில்லை. புத்திய பயன்படுத்தல பரவால்ல. அது பல பேத்துக்கு புத்தி இல்லாம இருக்கிறானுங்க. விட்டுருங்க. மனதை பயன்படுத்தவில்லை. அந்த மனத பயன்படுத்தி பாருங்க. புத்தியும் அதுக்கு சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். மனம் பதற்றப்படும்போது புத்தியின் அந்த அதிர்வு நிலை வந்து அதிகமாகின்றது. அந்த புத்தி சூடாவுது, கோபத்த வந்து தூண்டி விடுது. இதுதான் வந்து நம்மள உடம்புல நம்ம நடக்கக்கூடிய அன்றாடமா உள்ள ஒரு முக்கியமான விவரம். இப்போ இந்த 5 நிலையில வந்து நனவு நிலை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நனவு நிலை இங்க இருக்கு. கனவு நிலை இங்க இருக்குது. சுளுத்தி என்று சொல்லக்கூடிய உறக்க நிலை இங்க இருக்குது. அதுக்கு கீழ வந்து துரியம் என்று சொல்லக்கூடிய பேருறக்கம். அதுக்கு கீழ சமாதி நிலை ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து சுளுத்தி அல்லது துரியத்துக்கு வேண்டியது தான்.
இத வந்து எப்படி நம்ம கொண்டு போலாம் அப்படின்னா, ஒண்ணு தியானத்தின் மூலியமா கொண்டு போலாம். மந்திரங்கள் மூலியமா கொண்டு போலாம். இப்போ அது கீழ போச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பஞ்ச இந்திரியம் எதுவும் வேலை செய்யாது. பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சற்று முன் நீர் பருகுனேன். அதுக்கப்புறம் வந்து உணர்வு ஒண்ணு இருக்கு. இந்த பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் நனவு நிலையிலயும், கனவு நிலையிலயும் வேலை செய்யும். இத இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். சிலர் தூங்குவாங்க. விடிகாலைல பார்த்தா அதாவது இரவுல கடுமையான ஒரு மழை பெய்ஞ்சிருக்கும். மழை பெய்ஞ்சு அவங்க காலையில தான் பார்ப்பாங்க. மழை பெய்ஞ்சுச்சா? இவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சுச்சா? மரமெல்லாம் விழுந்து கிடக்குதே! அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு. அவங்க பேர் உறக்கத்துல இருந்தாங்க. சிலர் கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே எழுந்து பார்த்துட்டு படுப்பாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து கனவு நிலையில நிக்கிறாங்க. இதான் அந்த வித்தியாசம். என்னைக்கு பஞ்ச இந்திரியம் ஒடுங்குகின்றதோ, அன்றே வந்து உங்களுக்கு வந்து தியானம் வந்து கைகூடிச்சுன்னு அர்த்தம். பஞ்ச இந்திரியம் ஒடுங்கிய நிலை தான் தியானம். பஞ்ச இந்திரியம் ஒடுங்கிய நிலை தான் தியானம். பஞ்ச இந்திரியம் வந்து வேலை செய்யணும் தியானத்துல இல்ல. சில பேர் சில சங்கத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம் உட்கார்ந்துருப்பாங்க தியானம் பண்றேன்னு. அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் வந்து பெரிய யோகி மாரி காட்டிக்குவாங்க. கண்ண தொறந்து பார்ப்பாங்க. எவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. தியானம் பண்றாங்களா இல்லையான்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அந்த கண் இமை வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு அவன் தியானம் பண்ணலன்னு அர்த்தம். குழந்தைகள் தூங்குது பாருங்க, அவங்கள பாருங்க அந்த கண் இமை ஆடாது அப்படியே நிக்கும். அப்படி ஒரு கால் கண் இமை ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க பேர் உறக்கத்துக்கு போல அந்த அவங்க வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கனவு விடிகாலைல 3ல இருந்து 6 முட்டம் ஒரு கனவு வந்துச்சுன்னா, ஏன் 3ல இருந்து 6ன்னா, நீங்க ஒரு 10 மணிக்கு உறங்க போறீங்க. நனவு நிலையில நிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துல அப்படியே கீழ இறங்கி கனவு நிலைக்கு வரீங்க. அதுக்கப்புறம் கீழ இறங்கி வந்து சுளுத்தி என்று சொல்லக்கூடிய உறக்க நிலைக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் பேர் உறக்கம் போயிடுறீங்க. அப்படி பேர் உறக்கத்துக்கு சுளுத்தியில போய் சேர்ந்தாலே உங்களுடைய மனம் வந்து பஞ்சபூதங்களோட தொடர்பு கொண்டுச்சுன்னு அர்த்தம். டயல் பண்ணி ரெடியா நிக்குது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய ஆகாசுல வந்து இருக்கக்கூடிய செய்திகள வந்து கிரகிச்சுக்கிட்டே நிக்கும். அதுல ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சுன்னா, அதுதான் கனவா உங்களுக்கு வந்து பரிமாணமாயி ஞாபகத்துல கரெக்ட்டா நிக்கும் அந்த கனவு. மத்ததெல்லாம் கனவு நெறைய வரும். அது குழப்பம் குழப்பமா சம்மந்தம் இல்லாம ஒரு கனவா வந்து வந்து போயிட்டு இருக்கும். வெள்ளைக்காரன் வருவான், ஜப்பான்காரன் வருவான், ஒருத்தன் சுடுவான், ஒருத்தன் குதிரையில வருவான். கோர்வை இல்லாம நிக்கும். இது குழப்பத்தின் அறிகுறி. இது ரேடியோல வச்சா நம்ம பாட்டு கொர்ர 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 கொர்ரன்னு பாருங்க. அந்த ஃப்ரீக்வென்சி சரியா வராது. சரியான ஃப்ரீக்வென்சில எடுத்துட்டீங்கன்னா, இயற்கையில உள்ள செய்தி நம்ம அறிஞ்சுக்கலாம். இதுதான் ஞானிங்க பண்றாங்க. இதுதான் வந்து யோகிங்க பண்றாங்க. இப்போ ஓரளவு இந்த சொற்ப நேரத்துல நான் விளக்கியது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் முகத்த காட்டுங்க. காட்டுனீங்கன்னா, இன்னும் உற்சாகமா பேசலாம். நானும் 5 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் தொறந்த பாட காணோம். என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா, 5 இந்திரியத்துல ஒரு இந்திரியம் இல்லாம போச்சுன்னு நெனைக்கிறேன். காது. அதான் முடிவு. இப்ப திரும்ப நம்ம பாடத்துக்கு வருவோம். உறக்க நிலையில வந்து நீங்க அதாவது தியானம் என்பது உறக்க நிலையில் தூங்காமல் இருப்பது. தியானம் என்பது உறக்க நிலை தூங்காமல். இதுதான் வந்து ஒரு சித்தர் இப்படி பாடினாரு. "தூங்காமல் தூங்கி பராபரம் எய்திடுவோம். தூங்காமல் தூங்கி பராபரம் எய்திடுவோம்." அப்படின்னு ஒரு சித்தர் ஒண்ணு பாடுனாரு. இது எப்படிப்பா தூங்கல, நான் தூங்குறேன், பராபரம் எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்ண மூடி நிக்கிறீங்க தியானத்துல. ஆனா உணர்வோடு நிக்கிறீங்க. ஆனா பஞ்ச இந்திரியம் எல்லாம் அடங்கிய நிலை. அது அப்படியே உணர்வோடு நிக்கிறீங்க. அந்த உணர்வோடு நிக்கிற நிலை தான் தியானம், தூங்காமல், தூங்கி. அப்படின்னா தூங்குற நிலையில நிக்கிறீங்க. எந்த நிலை அது? உறக்க நிலை. தூங்காமல் தூங்கி, உறக்க நிலை விழித்திருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க அத கேட்கலாம் பிரார்த்தனையாக. அல்லது நீங்க பார்க்கலாம். எனக்கு இப்படித்தான் ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு வேலை வேணும், ஒரு மனைவி வேணும்னு நீங்க கேட்கலாம். அந்த பஞ்ச இந்திரியம் வெளிய போயி, அதற்குண்டான வேலைய பார்த்து கொண்டு வந்து குடுத்துரும். சிலர் அதே நிலையில நிக்கிறாங்களே, எப்படி நம்ம வந்து அந்த நிலையில இருப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, சில இது இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பார்த்திருக்கீங்கல்ல, அன்பர்கள. ஒரு சின்ன பாட்ச் வச்சிருப்பாங்க, பைய மாரி. அது உள்ள ஜெபமாலை வச்சிருப்பாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? இவன் தலையாட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா, ஒண்ணும் இல்லாம வந்து முன்னுக்கு பேசிக்கிட்டு இருக்க மாரி தெரியுது. கூடிய சீக்கிரத்துல எனக்கு கொஞ்சம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போ வேண்டிய சூழ்நிலை வந்தா வரும். சோ, அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கையில வந்து ஜெபமாலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்கல்ல ஜெபமாலை? அத பண்ணிக்கிட்டே நிப்பாங்க. அதப்போல நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இதுல வந்து ஒரு சின்ன ஒரு 16 உத்திராட்சம் போட்ட ஒரு ஜெபமாலை வச்சிருப்பேன்.
வாக்கிங் போறப்ப அதை பண்ணிக்கிட்டே போவேன். நடைப்பயிற்சி ஒன்று, மனதிலே ஒருநிலைப்படுத்திருக்கீங்க, ஆழ்நிலை நீங்க வச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. வாக்கிங் போறப்ப செய்யலாம். அதை என்ன பண்ணும், ஆபீஸுக்கு இந்த மாதிரி பட்டனுக்கு நடுவில் வச்சிருவோம் அப்படி. வேணும் போது கழட்டி எடுத்து நம்ம ஜெபமாலை பண்ண வேண்டியதுதான். இந்த மனதை நீங்க நீங்க வந்து உங்க வசப்படுத்தி வைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது பதற்றம் அடையும், அது கோபம் அடையும், அது கவலை என்ற டிப்ரஷனுக்கு கொண்டு போகும். ஒரு நாள் டாக்டர் போனா டாக்டர் வந்து மருந்து கொடுப்பாரு. மருந்து கொடுத்து டாக்டர் சொல்லுவாரு, இந்த நோயை குணப்படுத்த முடியாதும்மா. நீங்க சாகர மட்டும் இந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல வந்து அந்த ஒருத்தர் போறார் டாக்டர் கிட்ட. இந்த மாதிரி என்னங்க வலி? கால் வலி. அந்த மருந்தை சாப்பிட்டாரு, கால் வலி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வயித்து வலி வந்துச்சு. அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவலி வந்துச்சு. அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டாரு. கடைசியில பார்த்தா யமலோக யாத்திரைன்னு போய் சேர்ந்துட்டாரு. கால் வலிக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை, தலைவலி ஒரு மாத்திரை, கடைசியில யமலோக யாத்திரைன்னு போக வேண்டியது. ஆக ஒரு நோயை கூட இந்த தியானத்தின் மூலம் கட்டுப்பாடு பண்ண முடியும் நம்ம. எதுவுமே மாத்திரையை போட்டு 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 சாப்பிட்டுக்கிற தேவையில்ல. அது அந்த ஆழ்நிலைக்கு போய் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா இது வந்து முடியும். முடியாத ஒரு காரியம் இல்ல. ஆக நீங்க நீங்க வந்து இயற்கையோடு தொடர்பு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம வந்து அதை உறுதிப்படுத்துவது அப்படின்னா, உங்க வீட்டுல மரம் செடி கொடி இருக்க பாருங்க, எதுக்கிட்டாவது பேசி பழகும் போது. ஒருத்தன் ஒண்ணு இல்ல, ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போனான் நான் கிட்ட மரத்தை வெட்ட. அந்த மரத்தின் உணர்வு அதிருது அப்படி. அதை வந்து கிரில்லன் கேமரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி கலரை காட்டுது, சிகப்பு கலரை காட்டுது பயத்துல. அதுக்கப்புறம் ஒரு அம்மா தண்ணி ஊத்தும் போது அதனுடைய ஆராவோட கலர் மாறுது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் கோவப்பட்டீங்கன்னா அதனுடைய கலர் வந்து சிகப்பா மாறும். சந்தோஷப்படும் போது பச்சை நிறம் வரலாம், அல்லது வந்து வெள்ளை நிறம் வரலாம். நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு குழந்தை கண்ணை மூடிட்டு இருக்க, தாய் தூக்குனா இதமா இருக்கும், வேற யாரும் தூக்குனா உடனே நெளிய ஆரம்பிச்சிடும். அது என்ன? அந்த உணர்வு நிலையில மாறுபாடுகள் ஏற்படுது. இந்த உணர்வை நீங்க அன்போடு கொண்டு போங்க, பாம்பை கூட பிடிக்கலாம். நீங்க அந்த உணர்வு வந்து அன்பு இல்லாம கொண்டு போங்க, ஒரு பொண்ணு கூட கிட்ட வராது. வந்த பொண்ணு கூட வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஆக நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த சக்தி தான் அதுல. அது என்ன சக்தி? அது ஆன்ம சக்தி, அன்பாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு காமமா இருக்கலாம். மனைவியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வுகளை பொறுத்தே அந்த அதிர்வலை வந்து அதிர்வலை வெளியே வருவது மாறுபாடுகள் உண்டு. அததான் கொண்டு வரணும். சிலர் வந்து பயத்தோட ஒரு உணர்வோடு இருந்தாங்கன்னா, நாய் கூட வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு கடிக்க வந்துரும். அதனாலதான் நாயை பார்த்த உடனே அது கடிக்க வந்து நேரா கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ண திரும்பி ஓட்டம் எடுக்குள்ள ஆஹா சிக்குனாண்டா ஒரு சிவனாண்டின்னு அதை துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த உணர்வு நிலையை நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி ஆகுது. அதை எப்படி நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சித்தருக்கு சுலபமான ஒரு இதை கொண்டு வந்தாங்க. எப்படின்னு சொன்னா, வெட்டிகாலில மணி 3 மணிக்கு எழுச்சிக்குங்க. குளிக்கலாம் தேவையில்ல, முகத்தை மட்டும் கழுவுங்க. தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. நல்லா சாஞ்சி உட்காந்துக்கலாம். இல்ல நம்ம பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய சமணமிட்டு உட்காந்துக்கலாம். இலகுவா உட்காந்துக்கிட்டு கையை இப்படி கட்டி வச்சுக்கலாம். இது கிரியா யோகத்துல உள்ள முறை. இல்லைன்னு சொன்னா கையை இப்படி கூட வச்சுக்கலாம். சர்பாசனம், சர்ப முத்திரை. தியானம் பண்ணுங்க. எப்படின்னு கேட்டா கண்ணை மூடுங்க. ஏதாவது ஒண்ணு வரும். அதுக்கு முன்ன குரு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா முருகன் எந்த சாமியாவது கும்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க 100ல இருந்து பின்னோக்கி ஒரு நம்பரை எண்ணிக்கிட்டே வரலாம். 100, 99, 98, 97, 96, 95, 94, 93 எண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான் பின்னாடி. அப்படி வரும்போது மனமும் மெதுவா கீழே போகும். ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பதற்றமா நீங்க படிக்கூடாது. மெதுவாக சொல்ல வேண்டும். 96, 95, 94, 93 பின்னோக்கி என்ன 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 ஆழ்நிலைக்கு அப்படி ஒண்ணுன்னு வந்தா நீங்க கண்டிப்பா ஆழ்நிலை நின்றீங்க. ஆழ்நிலை நின்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க வெளியே உள்ள சவுண்ட்ல எதுவும் கேட்காது. இது பயிற்சி பண்ண அனுபவத்துல வந்து இது சித்தியாகக்கூடிய ஒரு நிலை. இது ஈனோ பார்த்திருக்கீங்கல்ல, ஈனோ பார்த்திருக்கீங்கல்ல. அதுல வந்து ஈனோவை எடுத்து தண்ணியில போட்ட உடனே பொங்கும் பாருங்க பட. அந்த மாதிரி சில பேர் டமான்னு முழுங்கி உட்காந்துருப்பான். ஒரு நிமிஷம் தியானம் வரலையே அப்படின்பாங்க. எடுத்து சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். இது பயிற்சி பண்ணதான் வரும். ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு 6 வருஷம் படிக்கிறாங்க. ஒரு 2 வருஷமாவது ஹவுஸ்மேன்ஷிப் செய்யறாங்க. ஒரு இன்ஜினியர்லாம் 4, 5 வருஷம் படிக்கிறாங்க. இந்த அவங்களுடைய துறையில வேலை செய்யறதுக்கு அது அப்பதான் ஜூனியர் கொடுக்குறாங்க. அந்த சீனியரிட்டி அந்த அனுபவம் வந்து நாள் பட தான் வரும்.
எனக்கு தியானம் வரல, என் கண்ணு முன்ன என்னென்னமோ வருதுங்க அப்படின்னு சொல்றவங்க தியானம் பண்ணாதீங்க. அது கடைசி மட்டும் உங்களுக்கு வராது. என் நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. நான் நூல் படிக்கும் போது அதை பார்த்துட்டு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சு அவர்கிட்ட காட்டினேன். இவ்வளவு இனிமையா இருக்க அப்படின்னாரு. ஆமாங்க, தமிழ் வந்து ஒரு உயிர் உள்ள மொழி. இத படிச்சுன்னா எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொன்னேன். நானும் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. 10 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் நிக்கிறாரு. எவ்வளோ? 10 வருஷமா. அப்ப அவருக்கு என்னன்னு சொன்னா அந்த ஆசை இருக்கு. ஆனா அது மேல உள்ள அந்த வெறி, அந்த பற்று இல்ல. அப்போ இப்ப இன்னைக்கு கூட கேட்டாரு வந்து, தமிழ் மொழிய யார்ட்ட கத்துக்கலான்னு. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தமிழ் மொழி மேல பற்று இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், பற்று உன் மேல தான் இல்ல. மொத இடத்த விட்டு கிளம்பு. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் அப்படின்னு. ஏன்னா திரும்ப அவர் சொல்லுவார், நான் படிக்கணும், நான் படிக்கணும்னு சொல்லிட்டு. தமிழ் மொழி கத்துக்கவா இடம் இல்ல. எங்க வேணா கத்துக்கலாம். இந்த தியானமும் அது போலதான். நீங்க பயிற்சி பண்ணா இந்த தியானம் வந்து உங்களுக்கு வரும். யாரு தியானம் பண்றன்னு நல்லா பாருங்க. அவங்களுக்கு வந்து கண்ணு நல்லா இந்த இடத்துல இந்த இமைய பாருங்க, அது ஆடாது. எப்படியோ கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணிருங்க. யாரோ ஒருத்தர் நடுவுல போடுறாங்க. நான் நினைக்கிறேன் துர்கா அவங்க ஆர்வமா நிக்கிறாங்க பேசுறது. அடுத்து இந்த தியானத்தின் மூலம் ஆள் மனசுல இருந்த தெளிவான சிந்தனை, தெளிவாக முடிவெடுக்கலாம். சில முடிவெடுக்க முடியாம வந்து தவிப்பாங்க. அப்படியே கொண்டுட்டாய் வாங்க வாங்க. அந்த வெரி ஸ்ட்ராங். கொஞ்சம் வேலை வேலை செய்யுது. இப்ப நம்ம 6 மாசம் தான் ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கு 100 ஸ்ப்ரே எடுக்கணுமே. அது துர்கா அவர் ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா அவரை பேச விடுங்க. சோ தெளிவான சிந்தனை வந்து இதுல வந்து எடுக்க முடியும். மந்திர ஜபம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஆள் மனசு கொண்டு போகலாம். மந்திர ஜபம் ஏதாவது ஒரு மந்திரங்களை ஓம் நம சிவாய நம அதை மெதுவா நீங்க படிக்க 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 கிராப் கிராப் தான் நிக்கிறாங்க. ஐயா சிறப்பா தான் பேசுறாங்க. ஆனா விட்டு விட்டு பேசுறாங்க. சரி. அப்ப இந்த மந்திர ஜபமாகப்பட்டது நீங்க மந்திரத்தை படிக்க 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 மெது மெதுவா ஆளு மனசுக்கு அப்படியே மெது மெதுவா போகும். ஒரு 108 மந்திரத்தை நீங்க படிங்க. ஓரளவு வந்து இந்த சொப்பன நிலைக்கு வந்துடுவீங்க. கனவு நிலைக்கு. இன்னும் கொஞ்சம் படிங்க, ஆள் நிலைக்கு மெதுவா போகும். அந்த சமயத்துல நீங்க மந்திரம் படிக்கும் போது ஒரு சோர்வு ஒண்ணு எடுப்பாரு பாருங்க. அது சோர்வல்ல. உங்களுடைய மெலட்டோனின் ஹார்மோன் வந்து உள்ள சுரக்குது. தூக்க நிலைக்கு உங்களை கொண்டு போகுது. அங்கதான் நீங்க கொஞ்சம் கவனமா என்ன தூங்காம இருக்கணும். நீங்க மந்திரம் படிக்க படிக்க ஒரு தூக்க நிலைக்கு போகும் பாத்தீங்களா, அது மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாத்திரையை போய் நம்பி இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து இதை பண்ணலாம். மந்திரத்தை படிக்க 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 மெலட்டோனின் சொல்லக்கூடிய தூக்கத்துக்கு உண்டான நாளமில்லா சுரப்பி வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சுரக்க ஆரம்பிக்கும் போது உடனே உங்களுக்கு தூக்கம் வரும். இந்த தூக்கம் இல்லாதவங்க இந்த ஒரு பயிற்சியை நீங்க ஒண்ணு பண்ணலாம். இல்ல நான் ஆள் மனசுக்கு போய் உட்காந்து பேசணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை உறங்கிய நிலையில உறங்காமல் உணர்வோடு இருப்பது தியானம். அந்த நிலைக்கு நீங்க போக போக எல்லாம் வந்துடும். நீங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல போனவொடனே உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன நகைச்சுவையா ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் உங்களுக்கு. ஒருத்தர் போய் முருகர்கிட்ட போய் வேண்டாரா, முருகா முருகா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் திரும்ப வேண்டாரு, முருகா முருகா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் பார்த்து கொடு. என்கிட்ட வந்து சொன்னாரு இந்த மாதிரி, ஐயா நான் வேலை தர்றேன், எனக்கு வேலை கிடைக்கல. நான் முருகன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏயா முருகன் எப்பயா வேலைக்குள்ள புரோக்கரா மாறினாரு அப்படின்னு கேட்டேன். உனக்கு வேலை வேணும், உன்னுடைய ஆசையால் முருகா உன்னுடைய ஆசை வேலை கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்க. உன் ஆசை சிவன்கிட்ட போனாலும் உன்னுடைய ஆசையால் ஈஸ்வரா உன்னுடைய ஆசை எனக்கு வேலை கிடைத்து விடு அப்படின்னு கேளுங்க. அது கண்டிப்பா அது கிடைக்கும். ஆனால் நீங்க மேல்நிலையில இருந்து கேட்கும் போது அது பிரார்த்தனையின் வலிமை குறைவு. ஆழ்நிலையில கேட்கும் போது வலிநிலை அதிகம். ஆக நம்ம குழந்தைகளை நீங்க பாருங்க, உறக்கத்துல கண் சிமிட்ட மாட்டாங்க. மழை பெய்யுதோ, மிகப்பெரிய சவுண்டு கேட்குதோ, நீங்க தியேட்டர்ல கூட சில குழந்தைங்க வந்து தோல்ல அது பாட்டுக்கு அம்மா மேல தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அவங்க சுலபமாக துரியம் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க.
சில யோகிங்க வந்து துரியம் துரியாதத்திலே உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால கையில ஊசி குத்துனா கூட அவங்களுக்கு வலிக்காது. சில யோகிங்கெல்லாம் அந்த நிலையில இருந்து பல்லெல்லாம் பிடுங்கியிருக்காங்க. அந்த பல்வலிய பல்லுன்னு வலியே வராது. இது செஞ்சு காட்டியிருக்காங்க. சில யோகிங்க துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு நெருப்புலாம் அப்படியா? உட்கார்ந்திருக்காங்க. இங்க இது அந்த ஒரு பெரிய ஒரு நிலை. இதுல இந்த நிலைக்கு நாம வந்து செல்ல முடியுமா? செல்ல முடியும். பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற அந்த உணவு முறை நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். உணவு முறையில என்ன வேணா சாப்பிடலாம்னு ஒண்ணு இது இல்ல. சில உணவெல்லாம் வந்து எசிடிக் என்று சொல்லக்கூடிய அமில உணவு. இந்த அமில உணவு உள்ளே சாப்பாட்டுல உள்ள சேர்ந்து உள்ள போக 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 உடலும் அமிலத்தன்மை மாறி உன்னோட அல்கலைன் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரும். உடம்புல அல்கலைன் குறையும் போது மனம் பதற்றம் அடையும். உடல்ல உள்ள நம்மளுடைய அவயங்கள் எல்லாம் தொங்க ஆரம்பிக்கும். நரை, திரை, மூப்பு வர ஆரம்பிக்கும். தளர்ச்சி ஏற்படும். அந்த சமயத்துல வைட்டமின் போய் தேடுவாங்க. அப்ப அது டூ லேட். வைட்டமின்லாம் இந்த இடத்துல வேலை செய்யாது. ஆக எப்பொழுதுமே வந்து உடலை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கீங்களோ, ஆரோக்கியமா, அந்த அளவுக்கு மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு பயம் இருக்குது. எனக்கு எத கேட்டாலும் எனக்கு பதற்றமா இருக்குது, பயமா இருக்குது. நான் என்னய்யா செய்ய? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இல்லன்னா பிராணாயாமம் பண்ணலாம். பயம் உள்ளவங்க தியானம் பண்ண முடியாது. ரொம்ப 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 வந்து அ கடினம். ஆனால் மந்திரத்த படிக்கலாம். ஓம் ராம் ஜெய ராம், ராம் ராம் ஜெய ஓம் மெதுவா படிக்க 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 ஆழ் மனசுக்கு போக 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 இடத்துல இருந்து நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். நான் வீரமாக இருக்கின்றேன். இயற்கைக்கு மிக்க நன்றி. என்னுடைய ராமருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். முடிஞ்சுச்சு. இத சொல்ல 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 இந்த செல்ஸ் எல்லாம் அதை உள் வாங்கிக்கும். இன்னொரு நாள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் ஒருவரை பக்கத்துல உட்கார வச்சு அதை செஞ்சு காட்டுறேன். இந்த உடல் வந்து நீங்கள் செய்யக்கூடிய சுய கட்டுப்பாடு. நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு உறுதிமொழியும் உடம்பு வாங்கிக்கும். உங்களுடைய சொந்தங்கள் வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளே நிக்குது. வெளியெல்லாம் உங்க சித்தப்பா, மாமா எல்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களை காயப்படுத்தலாம், மகிழ்ச்சி ஆக்கலாம். நீங்க அதை உள்ள வாங்கி வச்சுட்டீங்கன்னா, உங்களோட சொந்தங்கள் வந்து 5 ஜில்லியன் அணுக்கள் உண்டு, செல்ஸ். இந்த செல் எல்லாம் வந்து ஒரு உணர்வுகளை உள் வாங்குது. வாங்கும் பொழுதுதான் மனிதன் சோகத்துல போகின்றான். அப்படி சோகத்துல போகும்போது தசைகள் வந்து இறுக்கமாகின்றன. இருதயத்துல அடைப்புகள் ஏற்படுகின்றன. வயித்துல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. அவன் வந்து கூனி குறுகி போறான். என்னைக்கு நீங்க அகத்தை மகிழ்ச்சியா வைத்திருக்கின்றோ உங்கள மனதை, அவன் நிமிர்ந்து நிற்கிறான். அவன் முகத்துல வந்து ஒரு பிரகாசம் தெரியுது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் சட்டுப்புட்டுன்னு வரும். ஏன்னா அந்த அறிவு நிலையில நிப்பாங்க. ஆழ்நிலையில உள்ளவங்க அறிவு நிலையில நிப்பாங்க. யாராவது வந்து ஒரு சிறிய ஒரு 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 கேள்வியை கேட்டாங்கன்னா, அது பொருந்தலைன்னா டக்குன்னு பிடிச்சு ஏசி விட்டு அனுப்பிடுவாங்க. நீங்க பெரிய பெரிய சித்திரங்கள்லாம் பாருங்க, கிட்ட போனா பாட்டுக்கு ஏச ஆரம்பிச்சுருவாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த அந்த ஒரு அறிவுநிலை நிக்கும் போது மனம் ஆழ்நிலை நிக்கும். குழந்தை போலதான் அவங்க அவங்க வந்து பேசுவாங்க, இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறையில பார்த்திருக்கோம். சரி, இப்போ நான் தியானம் செய்வது எப்படி? ஒரு சுலபமான ஒரு வழிய சொல்லுங்க அப்படின்னா, சுலபமான வழி நிக்குது. தியானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, மனதை வந்து அடக்க ஒரு நிலை சொல்றாங்க. மனதை அடக்கவே முடியாது. தியானத்துல போய் மனசை அடக்குனீங்கன்னா தலைவலி வந்துரும். அது வேற எங்கனா போக ஆரம்பிக்கும். ஆக உங்க குழந்தைங்க வீட்ல இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் ஓடிக்கிட்டு எல்லாம் விளையாடுறாங்க. சும்மா இரு. அந்த குழந்தையோட பேரு வந்து சரவணன்னு வச்சுக்கங்களேன். சரவணன் சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இருக்காது. அது இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கும். சிலர் அடிப்பாங்க. அடிய வாங்கிட்டு அப்ப திரும்ப விளையாட ஆரம்பிக்கும். இந்த குழந்தைகளுக்கு அதிகமான சக்தி உண்டு. இந்த சக்திய நம்ம எப்படி ஒரு சிறப்பான வழியில செலுத்தலாம்னு பாருங்க. அப்போ ஒண்ணு அவளுக்கு கல்விய கொடுங்க. அப்படி இல்ல விளையாட்டுத் துறையிலே ஒரு கல்விய கொடுங்க. விளையாடட்டும் நல்லா. அந்த சக்திய அவங்க அதுல செலவழிக்கும்போது வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு குழந்தையும் ஒரு குரங்கையும் சும்மா இருக்க சொல்ல முடியாது. சும்மா இருக்க மாட்டாங்க. ஆக அவங்களுக்கு ஒரு வேலைய குடுக்கணும். இப்ப நானும் சும்மா இருக்க முடியும் எதையாவது பண்ணி பண்றியா அப்படின்னா, மனதை வசப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். எப்படி வசப்படுத்துவது மனதை? அப்படின்னா, மை போட்டா, இல்ல இதுக்கு இந்த மையெல்லாம் வேலைக்கு ஆவாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நல்ல காலைல தூங்கி எந்திரிச்சுங்க. அப்போ சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் போயிருமே, நான் வந்து காலைல எழுந்திரிச்சா அப்படின்னாங்க. மனம்
பதற்றம் அடைந்து சரியா யாரு தூங்கலையோ அவனோட விந்து அணு குறைஞ்சு போயிடும். அவங்களுக்கு வந்து வயது சீக்கிரம் ஆயிரும் சரியா தூங்கலைன்னா. அவங்களுக்கு வந்து பதற்றமான ஒரு சூழ்நிலை வரும். தூக்கம் பத்தலைன்னா ரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய பிரஷர் மேல ஏறும். சரியா தூங்கலைன்னா வந்து முதுமை சீக்கிரம் வந்துடும். ஆக 8 ஹவர் தூங்கி ஆகணும். சில அதாவது அதிமேதாவின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க சொல்லுவானுங்க 5 ஹவர் தூங்கினா போதும். 5 மணி நேரம் தூங்கினால் போதும். மத்ததெல்லாம் நீங்க வந்து உழைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. சித்தர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். 8 மணி நேரம் தூக்கம் அல்லது 7 மணி நேரம் தூக்கம். குழந்தைகளும் அதிகமா தூங்கும். அவங்க தூங்கணும். அந்த அந்த நிலையில தான் அவங்க வளருவாங்க. உறக்கத்துல குழந்தைங்க. மத்தவங்களுக்கு 7 ஹவர் 8 ஹவர் ஒரு உறக்கம். சீக்கிரம் தூங்க போனா அது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா 10 மணிக்கு கூட தூங்க போலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ காலைல எழுந்துக்கணும். காலையில எழுந்திருத்து இந்த பிராணாயாமம், அதுக்கப்புறம் மந்திரம், அதுக்கப்புறம் தியானம். நீங்க பழக 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 வந்துரும். இப்ப நான் ஒரு சின்ன 2, 3 டெக்னிக் நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். இல்லையா, அதெல்லாம் எனக்கு வராது. ஏதாவது அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு தியானம் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு கருவியை கொண்டு நீங்க தியானம் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு வேணா அடங்குமே தவிர அது உள்ள போகாது. சமீப காலங்கள்ல சிலர் சொல்றாங்க, பிரமிட்ட வச்சு தியானம் பண்ணலாங்கள். ஏற்புடையது அல்ல. ஏற்புடையதே அல்ல. இயற்கையான தியானம் தான் மிக சிறப்பு. அப்படி பிரமிட்டை தியானம் பண்றீங்களா, உங்களுக்கு சிறப்பா வருதா, அதுல போலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு வந்து மாற்று கருத்து ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம சித்தருங்க சொன்ன முறையே மிக சிறப்பான முறை. உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணுங்க. அது எப்படிங்க பண்றது? அது சுலபமான பிராணாயாம முறையெல்லாம் உண்டு. நல்லா நேரா உட்கார்ந்துங்க. இப்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஒரே ஒரு முறைய. ஒண்ணும் இல்ல. மெதுவா மூச்ச உள்ள இழுத்து, மூச்ச அடக்கக்கூடாது. அந்த மெதுவா அந்த மூச்ச வெளிய விடுங்க. என்னுடைய ஒரு அந்த கால நேரம் என்பது 30 செகண்ட் உள்ள இழுத்து 30 நொடிகள் வந்து வெளிய விடுவேன். சிலர் வந்து புதுசா இருக்கலாம். ஒரு 10 செகண்ட் உள்ள போயிட்டு 10 செகண்ட் தான் வரும். ஆக இது பழக 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 வந்துரும். இப்படி உட்கார்ந்து நீங்க மூச்ச வந்து ஒரு நிலையில வந்து ஒரு கணித தொகுப்புல உள்ள இழுத்து அது வெளியே விடும்போது மனமும் தானாக அடங்க ஆரம்பிக்கும். மனம் தானாக அடங்க ஆரம்பிக்கும். இந்த பிராணாயாமம் வந்து எத்தனை முறை பண்ணலாம்? 20 முறை பண்ணலாம், 30 பண்ணலாம், 40 பண்ணலாம். உங்களுக்கு வந்து உற்சாகம் ஏற்பட்டுரும். எப்படின்னா அதிகபட்சமான உங்களுக்கு வந்து பிராணவாயு உள்ளே செல்லும் பொழுது, உள்ள உள்ள செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியம் அடையும். அதுக்கப்புறம் உடனே ஜெபமாலைய எடுத்துங்க. ஏதாவது ஒரு மந்திரத்த எடுத்து படிங்க. இல்லன்னா ஓம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே போதும். ஓம் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஓம் நான் மகிழ்ச்சியா இப்படி சொல்லிக்கிட்டே வந்தா கூட போதும். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சொல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கைய நேரா கட்டிக்கங்க. இல்ல சர்ப்ப முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கைய வச்சுக்கங்க. அமைதியா அப்படியே உட்கார்ந்திருங்க. எந்த சிந்தனையும் இல்லாம உங்களோட குரு இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க பார்க்கலாம். உள்ள வந்து வீடியோ அண்ட் ஆடியோ இருக்கிறது. அதாவது ஒளி அத வச்சு பார்க்க வேண்டியது தான். அந்த இடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், என்னுடைய கடன் எல்லாம் நான் கட்டி முடித்து விட்டேன்னு சொல்லணும். அதே நிலையில எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்னா, ஜெபமாலைய கையிலேயே வச்சுக்கலாம். ஜெபமாலை வேண்டாம்னா நீங்க தியானம் பண்ணிட்டு நிக்கலாம். இந்த புத்திஸ்ட் மொங்க பாருங்க, கையில அப்படியே பேசிக்கிட்டு தான் நிப்பாங்க. ஆனா ஜெபம் பண்ணிட்டே நிப்பாங்க. ஹரே கிருஷ்ணாவுடைய அந்த சன்னியாசிகள பாருங்க, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கையில வந்து மாலை வச்சுக்கிட்டே நிப்பாங்க. அவங்க முகத்த பாருங்க ரொம்ப பிரகாசமா நிக்கும். ஒளி நல்ல ஒரு ஒளிவட்டம் அவங்கள்ட்ட தெரியும். மனிதன் என்று கவலையில் அல்லது பதற்றத்தில் அல்லது கோபத்தில் இருக்கிறானோ, அவன் முகத்துல ஒரு வன்மம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வன்மம், ஒரு கோபம் வந்து வெளியே தெரியும். அந்த மனிதன் எப்போது சந்தோஷமாக இருக்கின்றானோ, ஏகாந்த நிலையில் இருக்கின்றானோ, அவன் முகத்துல வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு 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 ஒளிவட்டம் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். இந்த டிவி, சினிமாவுல பார்க்குறீங்கல்ல, அவனுங்கலாம் அந்த மேக்கப் போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அத பார்த்து நம்பிறாதீங்க யாரும். அது வேற கதை. இப்போ இயற்கையாவே காலையில எழுந்த உடனே முதல்ல நீ கண்ணாடிய பார்த்து முதல்ல சிரிக்க பழகுங்க. கொஞ்சம் புன்னகைய பார்த்து நீங்களே உங்கள பார்த்து சிரிங்க. சிரிச்சுட்டு, நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன்னு சொல்லுங்க. உன்ன நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லன்னா அது ஆங்கிலத்துல ஐ லவ் யூன்னு சொல்லுங்க.
காலையிலே கோட்டு வாங்கி விட்டுக்கிட்டு இன்னைக்கு என்னத்த பண்ண போறேன்னு எதை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த செல்லுன்னு அதுதான் உள்வாங்கும். அதுதான் உள்வாங்கி பதற்றத்தை உண்டு பண்ணும். நீங்க என்ன கட்டளை நீங்க சொல்றீங்க காலையில? நான் காலையில எந்திரிச்ச முகத்தை தான் பார்ப்பேன். முகத்தை பார்த்து குளிக்கும் போது நல்லா ஏன்னா குளி குளிக்கிற இடம் தான் மிக சிறந்த ஒரு சுதந்திரமான ஒரு இடம். ஒட்டு துணி இல்லாம குளிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. யாரும் பார்க்க போறது கிடையாது. குழந்தையில எப்படி குளிச்சுமோ அந்த மாதிரி குளிக்கிற ஒரு இடம். உடம்பை தூய்மைப்படுத்திக்கலாம். அந்த சமயத்துல வந்து நீங்க வாயில தண்ணி வச்சு குப்பிளிக்கும் போது கெட்டதெல்லாம் என்னை விட்டு போய் துப்பிருங்க அப்படி கம்ப்ளீட்டா. இப்படி போகும்போது அதுக்கப்புறம் நீரை பார்த்துட்டு நீங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை அந்த நீர்ல படிங்க. பஞ்சபூதங்கள் ஒளியை உள்வாங்கும். அது நெருப்பாகட்டும், ஆகாயமாகட்டும், காற்றாகட்டும், மண்ணாகட்டும், நீராகட்டும் உள்ளே வாங்கும். உங்க கட்டளையை அது ஏற்கும். அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்க, மேல ஊத்தி குளிக்கிறப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஆரோக்கியம் அடைகின்றேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இது எப்படியா சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் வந்து சாதாரண ஆளுகள், விஞ்ஞானிகள்லாம் கிட்ட நிக்கவே முடியாது. இவங்க எல்லாம் விஞ்ஞானிகள். ஒரு கோயில்ல ஒரு சொப்புல வந்து தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த குருக்களோ புரோகியரோ அல்லது வந்து அந்த அந்த கோயில்ல உள்ள ஐயரோ மந்திரங்களை படிக்க படிக்க அந்த செவுத்துல பட்டு நேரா எல்லாம் அந்த செம்பு இது உள்ள இறங்கும். செம்பு மந்திர சக்தியை அதிகமாக கிரகித்துக் கொள்ளக்கூடியது. அதுல வந்து ஒரு இந்த சொம்புல அதாவது ஒரு சொம்பு வச்சு அதுல வந்து தேங்காய் மேல வச்சு மாயில வச்சிருப்பாங்க பாத்துல கும்பத்துல. இது எதுக்கு இந்த மாயில அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட் கான்டாக்ட் மந்திர மின் கடத்தி. மந்திரங்களை அழகா உள்ள வாங்கி தண்ணி உள்ள விட்டுரும். வீட்டு வாசல்ல நம்ம என்ன வச்சிருப்போம், மாயிலையை போட்டு வச்சிருப்போம். கெட்டதெல்லாம் வந்து வெளியிருந்து யாராவது ஒரு பொறாமையில சொல்லக்கூடிய சொல்லலாம் அதை வாங்கி வச்சுக்கும். ஆனா அதிமேதாவியான இப்போ உள்ள மக்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா, இந்த தகரத்துல வந்து பெயிண்ட் பச்சை பெயிண்ட் அடிச்சு மாயிலை வீட்டு மண்ணுக்கு மாட்டி வச்சுக்கிறாங்க. பண்பாட்டில் வந்த அறிவு இதுல காணாமல் போய்விட்டது. வீட்டு மண்ணுக்கு வந்து கோலம் போட்டாங்க. ஒரு 1000 வந்து எறும்புக்கு வந்து சாப்பிட்டுச்சு. இப்ப கெமிக்கல்ல போடுறாங்க. 1000 எறும்பு ஒரே நாள்ல வீட்டு மண்ணுக்கு கொள்றாங்க. ஆக இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. இது ஒரு நல்ல தளம். அதனால எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக தண்ணியில நீங்க வந்து எண்ணத்த மந்திரத்தை படிச்சு மேல குளிச்சாலும் உடம்பு மேல ஏத்திக்கலாம். கோயில்ல போகும்போது இந்த மந்திர நீரை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு சின்ன கிணறு தான் கொடுப்பாங்க. அதை நம்ம இப்படி பருகுறோம், தலைக்கு தேய்ச்சிக்கிறோம். நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. அங்க போய் இந்த நீரை பருகின உடனே மனதில் உள்ள பாரம் எல்லாம் போயிடும். முஸ்லிம்ங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. கிறிஸ்தவனும் அதே தான் பண்ணுவாங்க. எல்லா மதங்கள்லயும் நீரில் மந்திரத்தை ஏற்றி அதை பருகுவது ஒரு முறையாகவே உள்ளது. அதை நம்மளே வீட்டிலேயே செய்யலாம். நம்மளுடைய முன்னோருங்க பல பேர் இப்ப கூட அவங்க செய்யறாங்க நிறைய பேர். தண்ணியை கையில எடுத்து உணவு சாப்பிடறதுக்கு முன்ன அதை மேல தெளிச்சு விட்டு கையை வச்சு மந்திரத்தை படிப்பாங்க. ஆம் கிரீம் கிராம் சுவாகா சித்ராய் சித்திரகுப்தாய் யமருபித்ராய் ஓம் தட் சத் ஓம் கிரியா பாபஜனம் மகிழ்ச்சேரும் மந்திரத்தை படிச்சு அதுக்கப்புறம் இந்த உணவை மிக சிறப்பான உணவு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவை எல்லா உயிர்களும் இன்புட்டி இருக்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. கைய கழுவுறானோ கழுவுலியோ வச்சு பிசைஞ்சு வச்சு உள்ள ஏத்த வேண்டியதுதான். கொரோனா என்ன அதோட அப்பளம் சேர்ந்து உள்ளதான் போகும். ஆக இந்த மந்திர சக்தியால் உணவை நாம் சக்தியாக மாற்றி உள்ளே சாப்பிடும் போது ஆரோக்கியமாகும். மனமும் ஆழ்நிலையில நிற்கும். எப்ப எதை இருந்தாலும் ஏதாவது ஒரு இறை சிந்தனையோடு அப்படி நில்லுங்க, அது உள்ள போகும். குரு சிந்தனையோட இருந்தாலும் உள்ள போகும். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஏதாவது ஒரு மந்திரம் மனசுக்குள்ள படிச்சாலும் உள்ள நிற்கும். ஆக நீங்க ஆழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு இந்த இடத்துல. சரி, பயத்தை எப்படி போக்குவது? பயம் என்பது ஒரு உணர்வு தான். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு நிலை, 2 நிலை, 3, 4, 5 சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம். இப்போ எந்த ஒரு பயத்தை, ஒரு சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைக்க 2, 3, 4, 108 முறைக்கு மேல நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது சுளுத்தி என்ற இடத்துல போய் உட்காந்து வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதையே ஒரு சில ஆண்டுகளில் 1000 முறை நீங்க நினைத்து பார்த்தால் அது துரியம் என்ற இடத்துல போய் உட்காந்து அவளை மாத்தவே முடியாது. அதான் சில பேர் வந்து என்னத்த அட்வைஸ் பண்ணாலும் என்னத்த கவுன்சிலிங் பண்ணாலும் அது மாறாது. இப்ப ஒண்ணு அவங்க அந்த இடத்துக்கு போய் அதை அழிக்க வேண்டும், இல்ல அந்த இடத்துல இருந்து யாராவது ஒரு ஆள் வந்து அந்த 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 கனவு அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த இடத்துல எடுக்கணும். இப்ப இவங்க இதை என்ன பண்ணாங்க அந்த காலத்துல சொன்னா, வாயு வேக மனோவசிய சாஸ்திரம் இப்ரோடிசம் சொல்றாங்க இந்த காலத்துல. அவங்கள படுக்க வச்சு
அதுக்கு உண்டான அந்த பயிற்சி பண்ண டாக்டர் அவங்கள ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அந்த இடத்துல அதை மறக்கடிக்க பாக்குறாங்க. இத நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நீங்க உங்க கவலையை நீங்களே செஞ்சுக்கலாம். இத வந்து போக்கிடலாம். ஒரு சுலபமான ஒரு முறையை ஒண்ணு சொல்றேன். ஒரு பய உணர்வு வரும்போது மூச்சை நல்லா உள்ள இழுத்து வாயை நல்லா கூச்சி அப்படின்னு ஊதி விட்டுறணும் போ அப்படின்னு சொல்லிட்டு. இது யோக முறையில ஒரு முறை இது. அத நீங்க எதை மீண்டும் நினைக்க 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 அது உள்ள இருந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு டிவி மாதிரி ஒரு போட்டு காட்டிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டே நிக்கும். சிலருக்கு இருட்ட கண்டா பயம், சிலருக்கு கடனை கண்டா பயம், சிலருக்கு கடன்காரனை வந்தா பயம். எந்த நினைச்சு நீங்க பயத்தை நீ பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களோ அந்த பயத்தை நீ திரும்ப உட்கார்ந்து அது முன்னுக்கு நின்று அதை போராடி பாருங்க, பயம் தானா போயிடும். இது ஒரு முறை. இல்ல தியானம் என்று சொல்லக்கூடிய முறையிலே நீங்க போலாம். தர்ப்ப புல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்ப்ப புல்லு. இந்த தர்ப்ப புல்ல கொண்டு வந்து தண்ணியில போட்டு அதை ஊற வச்சு குளிச்சீங்கன்னா பதற்றம், பயம் போகும். யாகத்துல தர்ப்ப புல்லை எரிச்சு அதை மையாக்கி அது கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த சக்தி அந்த தர்ப்ப புல்லுக்கு உண்டு. அதே போல பயத்துக்கு வந்து துளசி எடுத்து செம்பு தண்ணியில போட்டு வச்சு அதை நீங்க பருகுனீங்கன்னா பயம் போகும். பல பேருக்கு வந்து முன்னேற முடியாத காரணம் வந்து ஒரு பயம், ஒரு பதற்றம். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, ஒன்னும் ஆக போறது கிடையாது. நீங்க பயத்தை வந்து ரொம்ப சுலபமாக இது வந்து எடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அவங்களுக்கு ஆள் மனசுல அதை போய் பதிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா நிக்கும். அது திறமை வாய்ந்த ஒரு தியான டீச்சரோ அல்லது வந்து அதுக்கு உண்டான அந்த ஹிப்னோட்டிசம் செய்யக்கூடிய டாக்டரும் அவங்க தான் அதை சரி பண்ண முடியும். இல்ல இவங்க ஒரு நம்பிக்கை இருந்து தியானம் பண்ண பண்ண அந்த ஒரு கெடுதி எல்லாம் வந்து போயிடும். ஆக நல்லது உள்ளே உள்ளே போய் பதிந்தாலும் நன்மை ஏற்படும். கெட்டது உள்ளே போய் பதிஞ்சுச்சுன்னா கெட்டது தான் ஏற்படும். போக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சில பேர் பைத்திய நிலையில நிப்பாங்க. அவங்க அந்த பைத்தியம் போகாது. சிலரு நம்பிக்கை துரோகத்துல அதை நினைக்க 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 அவங்க சோர்ந்து போயிருவாங்க. என்னப்பா, அந்த என் நண்பன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், இப்படியாச்சு. என் மனைவி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அதுல இருந்து மீண்டு வர முடியல. இதுதான் அதோட காரணம். அந்த ஆள் மனசுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. அது விடாது. அந்த ஆள் மனசு வந்து ஒரு குழந்தை போல, நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யும். அந்த ஆள் மனசுக்கு வந்து நீங்க போயிட்டு ஆள உள்ள போய் சொல்லுங்க, நாளைக்கு நாங்க சரியா 6 மணிக்கு நான் விழித்துக் கொள்ள வேண்டும் சொல்ல, கரெக்டா 6 மணிக்கு விழிப்பு நிலை வந்துடும். நான் என்று சிறப்பாக பேச வேண்டும். நீ காலையில எழுந்திரிச்சேன், 7 மணில இருந்து வேலை எனக்கு. கரெக்டா 5:15 தான் முடிச்சேன். என்னுடைய பேஷன ஓடுனேன், குளிச்சேன். ஒரு இறை பிரார்த்தனை ஒண்ணு முடிச்சேன். நேரா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சாயந்தரமும் இந்த நிகழ்ச்சி இருக்கு இன்னும் பேசுறதுக்கு. பேசி பேசி தொண்டை எனக்கு போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மந்திரத்தை நிறைய படிச்சு தொண்டையில வச்சேன் அப்படி கைய. அந்த இறை சக்தி உள்ளே ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சகலமும் சக்தி மயம். எல்லாமே சக்தி. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, நத்திங் பட் எனர்ஜி. அந்த சக்தியை நீங்க எப்படி உங்க பக்கம் இழுத்து உபயோகப்படுத்துறீங்களோ வாழ்க்கையில வெற்றி அடையலாம். சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆக இதுல வந்து பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது, இறைவா எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னா, இறைவனா கிடைக்குமா எனக்கே தெரியலப்பான்னுவாரு. இறைவா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, அவரும் சொல்லுவார் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னுவார். எதிரொலிக்கும். நீங்க எதிரொலி கொடுக்காமல் கட்டளை இடுங்கள்னு சொல்றேன். அது அன்பாக கட்டளை இடுங்கள். அதாவது இறைவா உன் ஆசியால் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது, கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. நல்லபடியாக ஒரு நல்ல பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லுங்க. ஆக நீங்க வந்து கேள்வியா போடக்கூடாது எல்லாத்தையும். அப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது கேள்வி வந்துகிட்டே நிற்கும். இந்த ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் ரெடியாக உங்களுக்கு காத்திருக்குது, உங்களுக்கு வந்து உதவி பண்ண. நம்ம தான் அந்த ஃப்ரீக்குவன்சி இல்லாம எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரேடியோவில் வந்து அப்படியே தேடுதில்ல பாட்டு, தமிழ் பாட்டு தேடு, அது கொர 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 கொரன்னும். அது ஃப்ரீக்குவன்சி சரியா வரல. கரெக்டா அந்த சேனல்ல புடிச்சோம்னா கரெக்டா அந்த பாட்டு நம்மளுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இதுதான் தியானத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு சுலபமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமா சொல்லி வச்சிருக்கேன். இந்த பயிற்சி தான் முக்கியம். சில பேர் வந்து கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அ எல்லாம் போயிருவாங்க. அது வராது. இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் வாழ்க்கையில அப்படியே மேல உயர்ந்துகிட்டே வந்துகிட்டே நிக்கிறேன்.
அவர் 3 பேர் ஒரு கோப்பிக்கல்ல உட்காந்து கோப்பி அந்த டீயை சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க, அவன் ஏதோ பண்றான், டக்கு டக்கு டக்குன்னு மேல வர்றான் அப்படின்னுவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து நம்மளுடைய உறவுகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது இது எங்க நாட்டுல உள்ள ஒரு வழக்கு மொழியை சொல்லுவாங்க, அவன் ஏதோ ஒரு பாராங்க பாய்க்கிறான்பா அப்படின்னுவாங்க. உழைப்பு தான் நம்மளுடைய பாராங்க, வேற எதுவுமே இல்லை. பாராங்கன்னா அவன் ஏதோ ஒரு பொருளை பாய்க்கிறான் அப்படிங்கிற பொருளை தாய் தேர்மோ சொல்றாங்க, அது உழைப்பு தான் இதுல வந்து முக்கியமானது. உழைப்பு, ஒரே சிந்தனை. இப்ப நீங்க என்ன பார்க்கலாம், நான் பேசக்குள்ள அதிகமா கண் சிமிட்ட மாட்டேன். அப்போ ஒரே சிந்தனை தான். அந்த ஒரு சிந்தனையை வந்து ஒரு ஒரு இதை நோக்கி நீங்க நீங்க போங்க, நீங்க தான் பெஸ்ட். எங்க அம்மா சொல்லுவாங்க, வைத்தியம் பாக்குறியா, நாட்டுல பேரு வாங்குற மாதிரி பாடுறா. அத வந்து நீ தான் கொடி கட்டி பறக்கிறப்பா, நீ தான் இந்த பெஸ்ட் டாக்டர்னு சொல்ற மாதிரி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உன்ட்டு அது சக்தியெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடுப்பாங்க. அதுல ஒரு கவிதை எனக்கு எழுதி கொடுத்தது ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல சொன்ன, காட்டாறு நீ உன்னை யாரும் அடக்க முடியாதுங்குது. அது உண்மைதான். பட்டு பட்டுன்னு ஏதாவது ஒரு கோபம் வந்துடும். ஏன்னா ஒரு சித்தனை உட்காந்துக்கிட்டு இருப்பேன், அப்பதான் வந்து கேட்பாங்க, நேத்து டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்காக என்னங்க சம்மதம், வேற எதனா யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க நிலை அந்த நிலை, நம்ம நிலை உயர்ந்த நிலை. நீங்க அந்த நிலைக்கு போகும்போது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒரு 85 வெள்ளி இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல அவமானப்பட்டேன். 1வது கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு 1,00,000 வெள்ளி ஆகட்டும், அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு அது ஒரு பொருட்டே இல்ல. நான் அதை யோசிக்கிறதே கிடையாது. எதை நீங்க யோசிக்காம விட்டுறீங்களோ அதெல்லாம் சுலபமா நிக்கும். எதை நீங்க அடிக்கடிக்கு யோசிக்கிறீங்களோ அதுதான் கடினமாகும். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். வேலையில என் பாஸ் வந்து என்ன என்ன வந்து குடைச்சல் கொடுக்கறாரு, நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, அவர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஈர்ப்பு விதி பிரகாரம் நீங்க அதை உள்ள இழுத்துட்டு வரீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, தியானத்துல போய் அவருக்கு வந்து அவர் ஆணாக, நீங்க பெண்ணாக இருந்து அவர் ஆணா இருந்தா கையெடுத்து அவர் கும்பிடுற மாதிரி சகலமும் நன்மை சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல கையை கொடுத்து கையை குளிக்கிறீங்க. நீங்க தியானத்துல போயிட்டு உங்க வன்மத்தோட உள்ள போய், இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க கண்ணை மூடிக்கிட்டு, என் பாஸ் ஏசிட்டான், அவனை கம்புல அடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், கோபம் அதிகமாகும் உள்ள. அதனால பார்க்க உடம்பெல்லாம் வெறியாகும். அப்படி வெறியாகும் போது என்ன ஆகும், அந்த வன்மம் கூடும். உங்க அதிர்வலை அந்த அதிர்வலை போய் நோக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறேன். நம்மளுடைய தமிழக சொந்தங்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இது புரியாது. எங்க வீடு அப்ப மரத்தால் செஞ்ச வீடு, பலகை வீடு. நான் படுத்திருக்கிறேன், ஒரு இந்த மரத்தூண்ல ஒரு வண்டு வந்து ஓட்ட போடுது. ஓட்ட போட்டு அதாவது ஒரு நாள்ல பல நாள்ல ஓட்ட போட்டு போயிருச்சு. ஒரு நாள் ஒரு வண்ணத்து பூச்சியோட அதனுடைய அந்த புழு சொல்றோமா இல்லையா, அந்த அதை எடுத்துட்டு வந்து பச்சை எடுத்து வந்து உள்ள வச்சு மேல எல்லாம் உள்ள பூந்துக்கிட்டு மூடிடுச்சு அப்படி கம்ப்ளீட்டா. அப்புறம் நான் பாக்க, ஏன்னா நாங்க தான் தூங்குறேன், காலைல அதான் வேலை, பாக்குற வேலை. ஒரு நாள் ஒரு சவுண்ட் வந்துச்சு, சவுண்ட். இது சவுண்ட் 7 நாள் கேட்டுச்சு. 8வது நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கூண்ட தள்ளிக்கிட்டு ஒரு சின்ன குட்டி அதை போல உள்ள வண்டு வெளியே வருது. அப்புறம் இந்த இந்த தாய் வண்டு பறந்து போகுது. அது தன்னுடைய முட்டை அல்ல, உங்களுக்கு தெரியுங்களா, வண்ணத்து பூச்சியோட புழு அது. அத உள்ள வச்சு ஒரு சவுண்ட ஒண்ணு உண்டாக்கி தன்னை போல ஒரு 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 குளவிய வந்து, அதாவது அந்த பூச்சியை வந்து உருவாக்கி கொண்டு போகுது. ஆக மந்திர சக்தியால், ஒளியால் எதையும் சாதிக்க முடியும்னு காட்டுது அந்த வண்டு. அந்த வண்டாலேயே முடியுது, வண்டு முன்னாலேயே முடியாது? வண்டாலே முடியுது. ஆக அந்த சக்தி எல்லாம் உங்கள்ட்ட நிக்குது, நீங்க அதை வந்து உபயோகப்படுத்தல. யார் ஒருவர் குறை சொல்லிக்கிட்டே நிக்கிறாங்களோ பயணத்துல அவ எங்கேயுமே போல, அங்கேயே நிக்கிறாங்க. யார் ஒருவர் தன்னை குறை சொல்றாங்களோ பாதி பயணமாய் நிக்கிறாங்க. யார் ஒரு குறை சொல்லாமல் நடந்து கொண்டே நிக்கிறாங்களோ போராடி கொண்டு, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு ஜென் தத்துவம் ஒண்ணு சொல்லுது. ஆக நீங்க என்ன பண்ணி, வாழ்க்கை இப்படி போச்சு. கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாகட்டும், வாங்க மேல. போனதெல்லாம் போச்சு, நான் சிந்திக்கிறதே கிடையாது. நானும் நம்பிக்கை துரோகம் பார்த்திருக்கேன், நண்பர்களிடம் பார்த்திருக்கேன், காசு கொடுத்து பார்த்திருக்கேன். நான் யோசிக்கிறதே இல்லை. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, இது வந்து தமிழக அரசியல்வாதி சொல்லுவாரு, நம்ம யாரு கலைஞர் சொல்லுவாரு, ஒரு முடி உதிர்ந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வருத்தப்பட முடியுமா? அடுத்து முளைஞ்சிட்டு வாங்க. அவர் வேற மாதிரி சொல்லுவார், நான் சொல்ல விரும்பல அது. ஆக வந்து போனது போனதுதான். இனி அடுத்த வாழ்க்கை நம்ம எப்படி
சரிப்படுத்த முடியும்னு பார்ப்போம். நேரம் நெருங்கிட்டு இருக்குது. நான் கடைசியா முடிச்சிடுறேன். ஒரு பிராணாயாமம் ஒரு 30 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை படிங்க. அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணுங்க. தியானத்துல வந்து ஆழ் மனசுல போய் நீங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பிரார்த்தனை அங்க போடுங்க. எனக்கு இது கிடைக்குமா கிடைக்குமா அப்படி இல்ல. கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது. சந்தோஷம் நன்றின்னு சொல்லுங்க அந்த இடத்துல. அடுத்து பாருங்க அந்த சிந்தனை உங்களை நோக்கி வரும். இது என் வாழ்க்கையில் நடந்த ரகசியம். அதான் நான் அப்படியே பப்ளிக்கா சும்மா ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துட்டேன். இது இதுக்கு வந்து பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சி இல்லைன்னா அது முடியாது. துர்கா சபையை கொண்டு ஒப்படைக்கிறேன். கரெக்டா மணி 6:54 ஆச்சு. யார்கிட்ட இது கேள்வி இருந்தா அவங்கள கேட்க சொல்லுங்க. யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க. நன்றி ஐயா.